தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தனித்து போட்டியிடுவதற்கு திமுக தற்பொழுது முயற்சி செய்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை நம்ப வேண்டாம், கூட்டணி கட்சிகள் நமக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தனித்து போட்டியிடுவதற்கான வேலைகளை துவங்குங்கள் என்று ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு திமுகவிற்கு கை கொடுக்கும், இது உண்மையிலே சாத்தியமா, திமுகவால் தனித்து போட்டியிட்டு தமிழகத்தில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கறதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். திமுக வரலாறு மட்டும் இல்லைங்க, தமிழக வரலாறிலேயே திமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக எந்த ஒரு பதிவுகளும் கிடையாது. இதற்கு முன்னால கடந்த தேர்தல்களில் எதுலையுமே திமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது கிடையாது. திமுக அப்படின்னாலே அந்த கட்சிக்கு பேரு மைனாரிட்டி திமுக அப்படின்னு ஜெயலலிதா வச்சாங்க. கூட்டணி இல்லாம ஒருபோதும் திமுகவால் வெற்றி பெறவே முடியாது. சரி, இப்போ கூட்டணி கட்சிகள் என்னதான் பிரச்சனை பண்றாங்க? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மதிமுகவுல வைகோ, மல்லை சத்யா இந்த பிரச்சனை ஒரு பக்கம், வாரிசு அரசியலுக்கு எதிராக மல்லை சத்யா வெளிநடப்பு செய்யறதும், மதிமுகவுக்கு எதிராக குரல் எழுப்புவதும், தொண்டர்களை திரட்டிக்கிட்டு வைகோ கிட்ட சண்டைக்கு போறதும், இப்படி எல்லாம் மதிமுகவுல நடந்துகிட்டு இருக்கு. இந்த மதிமுகவுல நடக்கக்கூடிய உட்கட்சி கலவரத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு வைகோ தரப்புல சொல்லிட்டு இருக்காங்களாம். எதனால திமுக மீது இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, மதிமுக வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இவங்க சார்பாக மதிமுக சார்பா 15 தொகுதி எங்களுக்கு கொடுங்க, ராஜ்யசபா சீட் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கமலஹாசனுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க, அதனால இந்த முறை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதிகள் நீங்க ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி வைகோ ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்காரு. அதற்கு ஸ்டாலின் மழுப்பலா பதில் சொல்லியிருக்கிறாரு. பாத்துக்கலாம், தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மழுப்பலா பதில் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல மதிமுக கிட்ட குறைவான தொகுதிகளை, திமுக என்ன தொகுதியை நினைக்குதோ அதை மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்துட்டோம்னா வைகோ வாய் மூடிட்டு போயிடுவாரு, பொட்டி வாங்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா இந்த முறை ராஜ்யசபா சீட்டு தராத கோபத்துல வைகோ 15 தொகுதி கொடுத்தா கூட்டணி, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற நிலைமையில தற்பொழுது வைகோ இருக்காரு. அதன் காரணமாக மதிமுகக்குள்ள உட்கட்சி மோதல திமுக உருவாக்குறாங்க, மல்லை சத்யாவை தூண்டி விடுறாங்க. சோ இதற்கு பின்னணியில திமுக தான் இருக்கு. நாங்க கூடுதல் தொகுதி கேட்டதால எங்க கட்சியை உடைக்க பாக்குறாங்க திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மதிமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க, வைகோ தரப்புல இருந்து வைக்கிறாங்க. பாமகவுல எப்படி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை மூட்டி விட்டு திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பாமகவை உடைச்சு விடணும், பாமக ஒன்னா இருந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு போனாங்க அப்படின்னா இந்த முறை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். சோ பாமகவை சண்டையை மூட்டி விட்டு உடைச்சு விட்டோம் அப்படின்னா அதுல ஒரு டீமை நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுறாங்க. சோ ராமதாஸ் ஐயாவை ஒரு பக்கம் தூண்டி விடுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாமகவுல எப்படி திமுக வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் மதிமுகவிலையும் திமுக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இப்ப திமுகவோட கூட்டணி கட்சியான மதிமுகவுல என்ன நிலவரம் அப்படிங்கறத நாம பார்த்துட்டோம். சோ மதிமுக குறைவான தொகுதிகளை கேட்டால் மட்டுமே, நாங்க சொல்றதை கேட்டா கூட்டணிக்கு வா, இல்லைன்னா வராத அப்படிங்கறத திமுக சொல்லுது. இப்ப அடுத்த கட்டமா விடுதலை சிறுத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தையில திருமாவளவன் பாத்தீங்கன்னா திமுக கிட்ட அதிக தொகுதிகளை கேட்பதற்கு தற்பொழுது முயற்சி செய்கிறார். 12 தொகுதிகள் வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கிறார். எதனால அப்படி கேட்கிறாருன்னா, மாநில கட்சி அந்தஸ்து வேணும், குறைந்தபட்சம் 12 தொகுதிகள்ல போட்டியிட்டாதான் மாநில கட்சி அந்தஸ்து என்பது கிடைக்கும் என்பதுதான் மதிமுகவோட கோரிக்கையும், அதுதான் விடுதலை சிறுத்தையோட கோரிக்கையும் அதுதான். சோ 2 பேருமே திமுக கிட்ட வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு குறைந்தபட்சம் 12 தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியே 12 கேட்டுச்சுன்னா அப்ப மதிமுக எவ்வளவு கேட்பாங்க, நாளைக்கு இன்னும் கம்யூனிஸ்ட் எவ்வளவு கேட்பாங்க. அப்ப அதனாலதான் திருமாவளவன் தெளிவா இருக்காரு, இந்த முறை எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், மாநில கட்சி அந்தஸ்து போயிடுச்சு அப்படின்னா எங்களால அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது, தேசிய கட்சிகளுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்
தேர்தல் ஆணையத்தோட விதிமுறை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள்ல 6% வாக்குகளை வாங்கி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதன்படி விடுதலை சிறுத்தை வந்து குறைந்தபட்சம் 12 சட்டமன்ற தொகுதியை கேட்கிறாங்க. இதுவும் திமுகவுக்கு உடன்பாடு இல்ல இதுலயும். அது எப்படி விடுதலை சிறுத்தை வந்து 12 கேட்கலாம்? எப்பவுமே 2, 3 தானே கேட்பாங்க. 2, 3 கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி பணத்தை கொடுத்தோம்னா மூடிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை விடுதலை சிறுத்தை பிரச்சனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணியில திருமாவளவன் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டணிக்கு அச்சாரம் போடுறதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. சோ அதை பத்தியும் வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, விஜய், காங்கிரஸ், திருமாவளவன், மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை திமுக கிட்ட அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க. பாஜக வந்து அதிமுக கிட்ட 40 தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்னா, அதே போல எங்களுக்கும் ஒரு 40 தொகுதி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாங்களும் வந்து தேசிய கட்சி தான், இந்தியாவை ஆண்ட கட்சி. பாஜக வந்து ஒரு 40 தொகுதி கேட்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு 30 கிடைக்குது, இல்ல ஒரு 25 கிடைக்குது அப்படின்னா, எங்களுக்கும் அதே அளவுக்கு சமமான தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் காங்கிரஸோட கோரிக்கை திமுக கிட்ட. சரிங்களா? அதற்கு திமுக உடன்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மதிமுக ஒரு 15, விடுதலை சிறுத்தை ஒரு 12, காங்கிரஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25ல இருந்து 30 இப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? நம்ம எதுல போட்டி போடுறது? நமக்கு மெஜாரிட்டி வருமா? 117 மெஜாரிட்டி. சோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகள் வேண்டாம், தனித்து போட்டியிட்டால் நம்மால் வெற்றி பெற முடியுமா, அத வந்து முடிவு பண்ணணும். சோ அது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. சோ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சர்வே வந்து இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும், கூட்டணியோடு போட்டியிட்டால் எவ்வளவு பலன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது தொடர்பான தகவலையும் அந்த நிறுவனங்கள் திமுக தலைமை கிட்ட சொல்லுவாங்க. சோ திமுக வந்து தற்பொழுது தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சியில இறங்கி இருக்காங்க. அதனாலதான் உதயநிதியை வந்து ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. உதயநிதியை வந்து ஓரங்கட்டிட்டு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த கட் அவுட் விளம்பரம், தேர்தல் சம்பந்தமான விளம்பரம் அனைத்திலும் பாருங்க ஸ்டாலின் போட்டோ மட்டும் தான் இருக்கும். ஸ்டாலினை முன்னிறுத்தி திமுக ஓட்டு கேட்க தற்பொழுது துவங்கி உள்ளது. காரணம் என்னன்னா, உதயநிதி மேல ஒரு பிளாக் மார்க் இருக்கு. இந்த போதை மருந்து கேஸா இருக்கட்டும், இல்ல அந்த பராசக்தி படம் சினிமாவில் வந்து கருப்பு பணத்தை உள்ள கொண்டு வந்தது, டாஸ்மாக் பணத்தை உள்ள கொண்டு வந்தது, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே உதயநிதியை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால உதயநிதிக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் இருக்கிறது. உதயநிதி போட்டோவை காட்டணும் அப்படின்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சோ ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மத்தியில கருணாநிதியின் மகன் என்ற ஒரு பெயர், நல்ல பெயர் இருக்கு. அதனால வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. இதனாலதான் திமுகவினுடைய அனைத்து தேர்தல் விளம்பரங்களிலும் உதயநிதி புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இதனால உதயநிதியே ஃபியூச்சர்ல எனக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எதுக்காக என்ன ஒதுக்குறீங்க அப்படின்னு கூட உதயநிதி தரப்புல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் இப்ப பேசிக்கிறது இல்ல. கொஞ்ச நாளாவே அந்த ரைடு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறது இல்ல. நடுவுல வேற உதயநிதிக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிடுச்சு. இப்பதான் மறுபடியும் உதயநிதி வந்திருக்காரு. சோ குடும்ப சண்டை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற குடும்ப சண்டையே இன்னும் தீரல. திமுகவுல இருக்க குடும்ப சண்டையெல்லாம் விட்டுட்டு இந்த மீடியா பாமகவுல இருக்க அப்பா புள்ள சண்டையை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு என்ன சண்டை அப்படின்னு எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. சரி விடுங்க, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்கள் இப்படித்தான் இருப்பாங்க. சரி, இப்போ திமுக தனித்து போட்டியிடுவதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களே, கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா இப்ப கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, திமுக மேல அதிருப்தியில இருக்கோன்றாங்க. அதே போல காமராஜரை பற்றி திமுக எம்பி பேசியதற்கு காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் இந்த அளவுக்கு திமுகவை எதுக்க காரணம், விஜய் வந்து இருக்காரு, விஜயை வைத்து நாம ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் திட்டம் போட்டிருக்காங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை இருக்காங்க, விஜய் இருக்காங்க, மதிமுக இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். பத்தாவதுக்கு டிடிவி தினகரன் எடப்பாடியோட சண்டை போட்டுட்டு தனியா போயிருக்காரு, ஓபிஎஸ் எடப்பாடியோட சண்டை போட்டுட்டு தனியா இருக்காரு. சோ இவங்களையும் கூட சேர்த்துப்போம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட திட்டமா இருக்கு.
காங்கிரஸ் மறுபடியும் தமிழ்நாட்டுல காலூன்றுவதற்கு தயாராகி வருகிறார்கள். சோ இந்த முறை ஒரு 4 முனை போட்டி நிலவும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமான் ஒருவேளை அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, சூசகமா ஒரு பெரிய கட்சி எங்களோட சேரும் அப்படிங்கிறது. அது சீமான் தான். சீமான் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே உறுதியான ஒண்ணுதான். பலமுறை சீமானே சூசகமா மேடையில எல்லாம் பேசியிருக்கிறாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்வியை தழுவும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இவங்க ஆதரவுலாம் இல்ல, மதிமுக ஆதரவுலாம் இல்ல அப்படின்னா திமுகவுக்கு வாக்குகள் என்பது சுத்தமா கிடைக்காது. அத திமுக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்கும். இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல சுவாரஸ்யங்களும் பல திருப்பு முனைகளும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.